ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஹெல்தி ரெசிபி தான் பண்ண போகிறோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஹெல்தி ரெசிபி அப்படின்னாலே ஒருத்தருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது என்னன்னு தெரியல. ஆனால் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹெல்த்தை பற்றியே பேசுகிறாங்க, செய்கிறாங்க. ஆனால் அந்த ரெசிபி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அப்படின்னு வர்றப்போ அதை யாருமே கண்டுக்கிறது கூட கிடையாது, பார்க்குறதும் கிடையாது. அதனால நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நமக்கு எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. நம்ம வந்து உளுந்து களி தான் சேர்ப்போம். கருப்பு உளுந்தில் நம்ம எல்லா உளுந்தும் செய்வோம், ஆனால் கருப்பு உளுந்துங்கிறது இன்னும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. கருப்பு உளுந்தில் நம்ம களி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப வேலையெல்லாம் ஆகாது, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர நேரம் நீங்கள் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்குற மாதிரி கூட செய்யலாம். ஏன்னா சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர பார்த்தீங்கன்னா அப்படியே சுட சுட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதே கூட ஒரு ஸ்நாக் மாதிரி அப்படியே ஸ்வீட்டோ இனிப்பாக இருக்கிறனால அப்படியே சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. ஏன்னா வாரத்தில் ஒரு நாளாவது உளுந்து வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி, களி, கூழ், கஞ்சி, பாயசம், இப்படி ஏதாவது ஒரு உளுந்து ரெசிபி செஞ்சு கொடுங்க. இப்போ இருக்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இடுப்புலையெல்லாம் ஒரு சுத்தி பலம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கே இல்லை, அப்புறம் எப்படி அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கும். அதனால அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உளுந்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த இடுப்பு வலி, அந்த எலும்பு எல்லாம் நல்லா பலப்படும். கண்டிப்பாக அதை செய்யுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்தங்களி செய்கிறதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே கடாயில் சேர்த்துக்கலாம். கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசியவும் நான் கழுவிக்கிறேன். உளுந்து பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அதே போல் 50 கிராம் அளவுக்கு பச்சரிசி. கிராம் கணக்கில்னா அந்த மாதிரி, இல்லைன்னா கப்பு கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா 1 கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரெண்டையுமே கழுவிட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வறுத்துடலாம். ஈரப்பதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும் வறுக்கிறதுக்கு. அரிசி இது கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு வறுக்கிறதுக்கு வந்து கலர் தெரியும். ஏன்னா கருப்பு உளுந்து வந்து வறுக்கிறப்போ வறுந்துருச்சா இல்லையா நமக்கு வந்து தெரியாது. அந்த ஸ்மெல் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால அரிசியுமே அது கூடயே சேர்த்து வறுத்துட்டிங்கன்னா அந்த அரிசி கலர் மாறுறப்போ உளுந்து சேர்ந்து வறுந்துருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால ரெண்டையும் நான் ஒன்றாவே போட்டிருக்கேன். நல்லா கலர் மாறி வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா உளுந்தை வந்து நல்லா வறுக்கலை அப்படின்னு இருந்துச்சுன்னா களி வந்து ரொம்ப வலுவலுன்னு இருக்கும். உங்களுக்கு தெரியும், உளுந்தே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்குறப்ப பிசு பிசுன்னு இருக்கும் பார்த்தீங்களா வெந்ததுக்கப்புறம். அதனால் வறுக்கலை அப்படின்னு இருந்தால் அந்த மாதிரி பிசு பிசுப்புன்னு இருக்கும். நல்லா வறுத்துட்டிங்க அப்படின்னா தான் அந்த பிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் உளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசியும் உளுந்தும் நல்லா வறுத்தாச்சு. இந்த தெரியுது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வறுத்தா போதும். அரிசியும் வறுத்துருச்சு, கொஞ்சம் உளுந்தும் வறுத்தாச்சு. கலரு நான் போட்டப்போ கருப்பாக இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் டல்லாக இருக்குது. அப்போது கொஞ்சம் ஒரு 5 போல் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட வேகும். ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா மனம் நல்லாயிருக்கும். நம்ம களி செஞ்சாலும் சரி, இல்லை உளுந்தங்கஞ்சி செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி ஏலக்காய் போட்டு அந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும். இது கூட சுக்கு போடுறதுனாலும் போடலாம், ஆனால் அது வந்து நீங்கள் கஞ்சி காய்ச்சுற மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க. களிக்கு வந்து சுக்கு தேவையில்லை, அதனால் வெறும் ஏலக்காய் மட்டும் போட்டுக்கிறேன். அதுவும் மணத்துக்காக மட்டும்தான். அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. ஏலக்காயும் போட்டு நல்லா வறுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கிறணும். அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு குருணையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், வெளியில் வச்சாலும் கெட்டு போகாமல் தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி அப்பப்போ எடுத்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு வேணும் அப்படின்னு இருந்தால் கூட இந்த மாதிரி ஸ்பூன் கணக்கு போட்டு நீங்கள் வந்து கஞ்சி காய்ச்சி கொடுத்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அருமையாக இதை யூஸ் பண்ணலாம். சரியா, இப்போ நான் இந்த மாவில் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்து தான் களிக்கிண்ட போகிறேன். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த போல் 1/2 கப் அளவுக்கு தண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். முதல்ல மாவை வந்து தண்ணியை ஊற்றி கலந்துக்கோங்க, இல்லைன்னா பக்குவம் தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டு நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் கிண்டுற வேலையை மட்டும் பார்க்கலாம். நீங்கள் சூடாக இருக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு இதை கிண்டுனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு வந்து கட்டி கட்டியாக சேர்ந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் முதல்ல கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் அது கூட உப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். கெட்டியாகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பக்கம் நம்ம வந்து வெல்லத்தையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கலந்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நம்ம மாவு அளந்தோலையோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக வெதுப்பாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கலாம்.
ஒரு 10 நிமிஷத்துக்கு இது போல் கைவிடாமல் நல்லா கலந்திங்கன்னா மாவு வந்து நல்லா கெட்டியாகி நல்லா வெந்து வந்துடும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட கிளறுங்க. அதே போல் இந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் கெட்டி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோ பாருங்கள், நல்லா கெட்டி சேர்ந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு கலந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அந்த தண்ணி பச்சை தண்ணியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து சீக்கிரம் சூடாகாது இல்லையா. அதனால் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் நாட்டு சர்க்கரையை போட்டு கலந்து இந்த மாதிரி சேர்த்து அதையும் நம்ம கலந்து விடுவோம். நல்லா விஸ்கு வச்சு கலந்துக்கோங்க. கரண்டியில் கலக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நல்லா விஸ்கு வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மாவும் அந்த நாட்டு சர்க்கரையும் கலந்து மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் கலக்கணும். இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிக்கிறப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்கணும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சும்மா ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றி ஊற்றி கிளறி விடுங்க. அல்வா மாதிரி வரணும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் அந்த மாதிரி கிளறி விடணும். நல்லா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சாலே நல்லா வெந்து வந்துடும். நம்ம அல்வா செய்கிறப்போ எப்படி அந்த நெய் வந்து மேலே வந்து தனியாக வரும் பாருங்க, அது போல் வதக்குவோமோ அதே போல் இதையும் தான் பண்ணணும். சரியா? டேஸ்ட்டெல்லாம் சொல்லவே முடியாது. இப்படி இருக்கும் தெரியுமா, சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. இல்லை சும்மா இருக்கிறப்ப ஈவினிங் டைமில் கூட சும்மா ஒரு டைம் ஸ்நாக்கு செய்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஸ்பூன் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ஏதோ அல்வா சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி சாப்பிட்ருவாங்க. கூட பச்சரிசியெல்லாம் சேர்க்கறதுனால இது உளுந்தோட மனமே அவ்வளோவா இருக்காது. அதே போல் வறுத்துருக்கோம் இல்லையா, அதை வறுத்ததுனால அந்த உளுந்தோட மனம் அவ்வளோவா தெரிஞ்சுக்காது சாப்பிட்றப்போ. மறுபடியும் சும்மா ஒவ்வொரு ஸ்பூனாக மட்டும் கலந்துக்கோங்க. எப்படி வருது பார்த்தீங்களா ஒன்று சேர்ந்து. கரெக்டாக 1 கப் மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி கணக்கு ஊற்றிருக்கேன். 1.5 கப் மாவுலையும் நாட்டு சர்க்கரை கலந்து ஒரு 1/2 கப்பும் கரெக்டாக 2 கப்பு தண்ணி 1 கப் மாவுக்கு. சரியா? அந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக ஒரு டைம் எண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் தான் ஊற்றணுப்பா, வேறு எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. நல்லெண்ணெயை மட்டும்தான் ஊற்றணும். நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாதிரி கடைசியாக ஒரு தடவை கிளறி விட்டு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அல்வா மாதிரி எப்படி வலுன்னு அப்படியே விழுகுது பாருங்கள். பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஆச்சும் உளுந்தங்களியோ உளுந்தங்கஞ்சியோ உளுந்தில் ஒரு பாயசமோ இல்லை உளுந்தில் வெறும் உளுந்தை வச்சு என்ன ரெசிபி செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. அவ்வளவுதான்ப்பா. இதில் அழகாக இந்த மாதிரி ஒரு குழியை பறிச்சுக்கோங்க. சரியா? குழி பறிச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே ஸ்பூனை போட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்கும். அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே தொண்டையில் இறங்கிக்கிட்டே இருக்கும். இதுக்கு எந்த சைடிஸுமே கிடையாது. நம்ம இனிப்பும் இது கூடயே சேர்த்துட்டதுனால எக்ஸ்ட்ரா இனிப்பெல்லாம் சேர்க்கணும்னு இல்லை. இந்த நல்லெண்ணெய் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு இப்படி நல்லெண்ணெயில் தொட்டு அப்படியே சாப்பிட்றது தான் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நல்லது அப்படின்னாலே யாருக்கும் பிடிக்காது. ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. வாரத்தில் ஒரு நாளாச்சும் சூப்பராக இருக்கும். அவங்க எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். சரியா? பையன் பொண்ணு பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லாமல் யார் வேணாலும் சாப்பிட்லாம்.